தமிழ்நாட்டில் இசைவியலாளருங்கிற அந்த சமூக சேர்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஆனால் அமைச்சர்களுக்கு எவ்வளோ பேர் உதவியாளராக இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு சின்ன எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு தமிழ்நாட்டை இயக்கிக்கிட்டு இருக்கே. எப்படி அவங்க இயக்குறாங்க? கருணாநிதி காலத்துலேருந்து அவங்க வந்து சாதி மாநாடு போடுறாங்களா இல்லையா? அவங்க உரிமைகளை கேட்டு பெறுறாங்களா இல்லையா? விண்ணப்பங்கள் எங்களுக்கு வந்து நமக்கு இந்த கோரிக்கை இருக்கு, இந்த கோரிக்கை இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் நிறைவேற்றும். அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போடுறாங்களா இல்லையா? ஒரு சாதியாக நின்று தானே அவங்க சாதிக்கிறாங்க. எனக்கு இடஒதுக்கீடு வேணுங்க. இடஒதுக்கீடு நீங்கள் சாதி ரீதியாக தான் கொடுக்குறீங்க. ஆனால் அதுக்கான போராட்டத்தை நான் சாதி ரீதியாக நின்று எடுத்தேன்னா நான் ஜாதி வரியன்னு சொன்னீங்கன்னா எப்படி நான் அதை எடுக்கிறது? இப்போ இந்த சிக்கலுக்கு காரணம் வந்துட்டு திராவிட இயக்கம் தான் இல்லைங்களா? அப்போ இந்த சிக்கலை மக்கள் எதிர்கொள்கிறப்போ நான் வந்துட்டு இதை பண்ணாதான் உனக்கு ஒரு வேலை நடக்கும்னு சொல்கிறேன். ஆனால் பண்ணுறப்ப நானே உங்களை நக்கல் பண்ணுறேன்னா என்ன நியாயம்? இவ்வளோதான் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி. இன்னைக்கு வந்து சில பேர் சில கட்சிகளை விமர்சிக்கலாம். ஆனால் அந்த கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசியலில் ஓரளவுக்கு நிலைத்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு சாதி பின்புலம் இருக்கிற வாக்கு வங்கி வச்சு தான் நிற்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் யார் யாருக்கு என்னென்ன அடிப்படையில் சீட்டு ஒதுக்கப்படுது. இப்போ வந்து பொது தொகுதியாக இருக்கிறப்ப அதுக்கு ஒரு வேட்பாளர், தனித்தொகுதியாக மாற்றினா ஒரு வேட்பாளர், தனித்தொகுதியாக இருக்கிற ஒரு இடத்துல நிப்பாட்டக்கூடிய அதே வேட்பாளர் பொது தொகுதியில் நம்ம நிப்பாட்டுறதே இல்லை. இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் விதிவிலக்கு இல்லைங்களா? பொது தொகுதியில் வந்துட்டு எல்லா வேட்பாளரும் நிப்பாத்தல. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாதியே தெரியாது, யார் ஜாதி என்னென்னே தெரியாமல் எப்படிங்க வந்து சரியாக பொது தொகுதிக்கு இந்த வேட்பாளர் தனி தொகுதிக்கு அந்த வேட்பாளர்னு முடிவு பண்ணுறீங்க? சொல்லுங்களாம் பார்ப்போம். சும்மா இவனுங்க ஏமாத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவர்களுடைய வருகைக்கு முன்பாக ஜாதிய பிரச்சனைன்னு ஒன்று கிடையாது. விஜயநகர ஆட்சிக்கு முன்பாக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைன்னு ஒன்று கூட பதிவு செய்யப்படலை. தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலையும் வர்ணாசிரம சாதி முறையும் ஜாதிய சிக்கல்களையும் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்துக்கிட்டு அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போன்றலாம் சும்மா கண் துடைப்புக்கு. நீங்கள் வந்துட்டு பிரதமர் மோடியருடைய பேச்செல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மத நல்லிணக்கத்துக்காக பேசக்கூடிய பேச்சு நிறையா இருக்கும். அவருடைய பேச்சில் விருப்பு பேச்சு எதாவது காட்டுங்க பார்ப்போம். ரொம்ப கடினம். அப்போ ஏன் அவங்கெல்லாம் சேர்ந்து அவரை விமர்சிக்கிறாங்கன்னா பேச்சுக்கு விமர்சிக்கல, செயலுக்கு விமர்சிக்கிறாங்க. இவ்வளோதான் கேள்வி. உங்கள் செயலில் என்ன இருக்குது? உங்கள் செயலை வச்சு விமர்சிச்சா மட்டும் நாங்கள் அதெல்லாம் ஐயா அதெல்லாம் பேசியிருக்கிறார், ஐயா இதெல்லாம் பேசியிருக்கிறார், ஐயா என்ன செஞ்சிருக்கிறார் அதை சொல்லுங்கள். எல்லாரும் தான் பேசலாமே, ஏன் பேச முடியாதா என்ன? உங்களுக்கு சிக்கல் புரியுதா? அப்போ பேசினாரு, சரி என்ன செஞ்சார்? கூட இருக்கவங்கள்ட்ட அவர் என்ன கேட்டார்? ஒன்றும் கிடையாது.